வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் ஓவரில் தோல்வி, பாகிஸ்தான் அணியின் பரிதாப நிலை, தொடரிலிருந்து வெளியேறிய பரிதாபம். அதாவது T20 உலகக்கோப்பையின் 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடரில் ஜூன் 6ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9 மணிக்கு அமெரிக்காவில் டாலஸ் நகரில் 11வது லீக் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் தங்களுடைய சொந்த மண்ணில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட அமெரிக்கா டாஸை வென்று முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தாங்க. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தானுக்கு முகமது ரிஸ்வான் 9 ரன்களில் அவுட் ஆக, அடுத்ததாக வந்த உஸ்மான் கான் அவர்கள் 3 ரன்களில் நடையை கட்டினார். போதாக்குறைக்கு அடுத்ததாக அதிரடி காட்ட முயற்சித்த பக்கர் ஜமானும் 11 ரன்னில் ஆட்டமிழந்ததால் 26 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என பாகிஸ்தான் ஆரம்பத்திலேயே தடுமாறியது. அப்போது மறுபுறமாக அதிரடியாக விளையாட வேண்டிய பாபர் அசாம் 20 பந்துகளில் வெறும் 6 ரன்களை மட்டுமே எடுத்து அழுத்தத்தை உண்டாக்கினார். இருப்பினும் எதிர்புறம் வந்த சடாப் கான் அவர்கள் அதிரடியாக விளையாடி 40 ரன்களை வாசி பாகிஸ்தானை ஓரளவில் காப்பாற்றினார். இதனால் அடுத்ததாக வந்த அசாம் கான் கோல்டன் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு. அடுத்த பந்திலேயே மறுபுறம் தடுமாறிய பாபர் அசாம் 44 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் இப்திகார் அகமது 18 ரன்களும் ஷாஹின் அஃப்ரிடின் 23 ரன்கள் எடுத்ததால் ஓரளவு தப்பிய பாகிஸ்தான் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை எடுத்தது. அமெரிக்கா சார்பில் அதிகபட்சமாக நேட்ராவல்கர் அவர்கள் 2 விக்கெட்டுகளையும், கெஞ்சிக் அவர்கள் 3 விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள். அதனைத் தொடர்ந்து 160 ரன்களை இலக்காக தொடர்த்திய அமெரிக்காவுக்கு ஸ்டீபன் டைலர் 12 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இருப்பினும் மற்றொரு துவக்க வீரர் கேப்டன் மோக்னால் பட்டேல் அவர்கள் அடுத்ததாக வந்த ஆண்ட்ரி கவுல்ஸ் ஆகியோர் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடினாங்க. அந்த வகையில் இந்த ஜோடி 13 ஓவர்கள் வரை அபாரமாக பேட்டிங் செய்து 2வது விக்கெட்டுக்கு 68 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பும் அமைச்சாங்க. அப்போது ஆண்ட்ரிஸ் ஹவுஸ் அவர்கள் 35 ரன்களில் ஹரிசரவ் வேகத்தில் அவுட் ஆனார். அடுத்த ஓவரிலேயே மறுபுறம் அரைசதம் அடித்த அசத்தியம் இந்தியா வம்சாவளி வீரரான மோனக் பட்டேல் அவர்கள் முகமது ஆமீர் வேகத்தில் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதை பயன்படுத்திய பாகிஸ்தான் டெத் ஓவர்களில் துல்லியமாக பந்து வீசி அழுத்தத்தை உண்டாக்கி இருந்தாங்க. இருப்பினும் அப்போது குமார் மற்றும் ஆரோன் ஜோன்ஸ் ஆகியோர் முழு மூச்சுடன் போராடினாங்க. அதனால் கடைசியில் 15 ரன்கள் தேவைப்பட்ட போது ஹாரிஸ் ரவப்புக்கு எதிராக அந்த ஜோடியானது அந்த ஓவரில் மட்டும் 14 ரன்களை அடித்தது. குறிப்பாக கடைசி பந்தில் 5 ரன்கள் தேவைப்பட்ட போது இந்திய வம்சாவளி வீரரான நிதிஷ்குமார் அவர்கள் பவுண்டரி அடித்தால் போட்டி சமனில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து வெற்றியாளரை தீர்மானிப்பதற்காக முகமது அமீர் வீசிய சூப்பர் ஓவரில் மட்டும் அமெரிக்கா 1 விக்கெட் இழப்பிற்கு 18 ரன்களையும் எடுத்தாங்க. குறிப்பாக ஆரோன் ஜோன்ஸ் அவர்கள் 10 ரன்கள் எடுத்த நிலையில் சுமாராக ஃபீல்டிங் செய்த பாகிஸ்தான் முகமது அமீர் அவர்கள் 8 இலவச ஒய்டு ரன்களை வழங்கி சொதப்பியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து 19 ரன்களை துரத்திய பாகிஸ்தானுக்கு நேத்ரார் அவர்கள் 2 ஒய்டு பந்துகளை போட்டாலும் பவுண்டரி அடித்த இப்திகார் அகமதை அவுட் ஆகி மொத்தமாக 13 ரன்கள் மட்டுமே கொடுத்து அமெரிக்காவை 5 ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற வைத்தார். இதனால் வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தானை எதிர்கொண்ட முதல் போட்டியிலேயே அமெரிக்கா வெற்றி பெற்று சரித்தன சாதனை படைத்திருக்காங்க. அத்துடன் T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானை தோற்கடித்த முதல் உறுப்பு நாட்டு அணி என்ற உலக சாதனையையும் அமெரிக்கா நிகழ்த்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த T20 வேர்ல்டு கப்பில் 4 குரூப்புகளாக 5 அணிகள் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதில் குரூப் ஏவில் மட்டும் USA, இந்தியா, பாகிஸ்தான், கனடா, அயர்லாந்து அணிகள் இருக்காங்க. இதில் ஏற்கனவே USA அணியானது தான் விளையாடிய 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இருக்காங்க. இந்தியா தான் விளையாடிய முதல் போட்டியில் வெற்றி பெற்று இருக்காங்க. அதேபோல் இந்த 4 குரூப்புகளில் இருந்தும் லீக் சுற்றுக்கு விளையாட ஒவ்வொரு குரூப்புகளில் இருந்தும் 2 அணிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட USA அணியானது இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக லீக் சுற்றுக்கு சென்றுவிடும். இந்திய அணியும் இன்னும் 2 வெற்றிகளை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக லீக் சுற்றுக்கு சென்றுவிடும். ஆனால் பாகிஸ்தான் அணியோ அப்படி பெறுவது கடினம்தான். ஏனென்றால் பாகிஸ்தான் அணி இனி வரும் போட்டிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அதுவும் அடுத்ததாக இந்தியாவுடன் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெறுவது என்பது கடினம்தான். அதே போல அயர்லாந்து அணியும் அவர்களுக்கு கடுமையான டஃப் கொடுக்கும் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.